இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம பாரதி, தமிழ் எல்லாருமே வந்து நிஷாவோட கண்ணில் வந்து பட்டுறாங்க அப்படி தாங்க சொல்லணும். பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க அவங்களோட கதையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் வந்து ஆதியை பார்க்குறதுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி அதுக்கடுத்து அவங்க குழந்தைங்க 2 பேருமே வந்து அங்கே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம அங்கிட்டிருந்து இவங்க நிஷா வந்து அப்படியே மெதுவா கார்லேருந்து இறங்கி வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து எம்மா எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு ஆதித்யா கேட்க, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவங்களும் வாங்கி குடுத்துடுறாங்க. சரி இந்தா இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாங்கி குடுக்காங்க. அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் நல்லா சிரிச்சு பேசி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு கூடி தான் நம்ம இவங்க நிஷா வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நிஷா வந்து அங்கிட்டிருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ வந்து தூரத்துலேருந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே இது தமிழ் தானே, நம்ம ஆதியோட புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மெதுவா வந்து தமிழ பார்க்காங்க. பார்த்தோனேமே அவங்களுக்கு வந்து ஷாக் ஆயிருது. என்னடா இது இவெல்லாம் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். உயிரோட இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கிறது யாரு? பாரதியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில அப்படியே இந்த பக்கம் மெதுவா யாருக்கும் தெரியாம அப்படியே நகர்ந்து வந்து முன்னாடி இருந்து பார்க்காங்க. பார்த்தா பாரதி உட்காந்துருக்காங்க. பாரதி பார்த்தோன்னேயுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா பாரதி, அவங்க பிள்ளைய எல்லாருமே வந்து சோலிய முடிச்சாச்சு. அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா ஜாலியா உட்காந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே! என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுது. உடனே வந்து இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. யாரு மித்ராக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோனே "ஏய் சொல்லுடி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏய் எங்கடி இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஏய் சொல்லுடி நான் தான் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்து கார்ல கிளம்பிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இங்கே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்து போச்சுடி" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஏய் என்னடி ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, ஆமா இங்கே பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதி, தமிழ் எல்லாருமே இருக்காங்கல்ல, ஆதியோட பொண்டாட்டி அவங்க எல்லாருமே வந்து அவங்க பார்த்தா, "இங்கே உயிரோட இருக்காங்கடி" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்னது உயிரோட இருக்காங்களா? அவங்களோட கதைய முடிக்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல முடிச்சாச்சு. இருந்தாலும் அவங்க எப்படி வந்து இப்படி உயிரோட வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கே ஷாக் ஆயிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "சரி எங்கே இருக்க? சொல்லு நான் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம மித்ரா வந்து கேட்குறாங்க. உடனே ஒரு ஹோட்டலோட பேரை சொல்கிறாங்க. "உடனே கிளம்பி வாடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து நம்ம இவங்கள வந்து கூப்பிடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மித்ராவும் அங்கேருந்து வேகமா கிளம்பி வர்ற மாரி காட்டுறாங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து நம்ம பாரதி அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அந்த கல்யாணத்துல தான் மீட் பண்ணுற மாரி இருக்கும். இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.